ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதம், எதுக்கு பூஜா இந்த நேரத்துல என்னை வர சொன்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் வர சொன்னேன். அப்படின்னு முக்கியமான விஷயம்? நாளையில இருந்து வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னாதானே இருக்க போறோம். அப்புறம் பொறுமையா கூட சொல்லிக்கலாமே. இல்ல கௌதம், இத நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. புரியல, என்ன சொல்ற பூஜா? அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட என்ன ஒளிவு மறைவு? நீ எதுவா இருந்தாலும் தாராளமா என்கிட்ட சொல்லலாமே. அது கௌதம், அது நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுல வினோத்த விரும்புறியான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, நீ கூட அப்படிலாம் இல்லைன்னு சொன்னியே. அதுக்கு இப்ப என்ன? அந்த வினோத்தும் உங்க அண்ணியும் தேவையில்லாம என்ன சந்தேகப்பட வச்சுட்டாங்க. உன்னை சந்தேகப்பட்டதுக்காக நான் இப்ப கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் பூஜா. கௌதம், அதெல்லாம் இல்ல. அது அவன் 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 சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் வினோத்தை தான் விரும்புறேன் கௌதம். என்ன சொல்ற பூஜா? நீ வினோத்தை விரும்புறியா? ஆமா கௌதம், எங்க வீட்ல அன்னைக்கு செத்துருவேன்னு எல்லாருமே மிரட்டினாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க கௌதம். நான் வினோத்தை விரும்புறது உண்மைதான். பூஜா, காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப சொல்ற? என்னால வினோத்த மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணி போலியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு துரோகம் செய்ய முடியாது. அந்த தைரியம் எனக்கு கிடையாது. அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இப்ப நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டேன். விடிஞ்சா கல்யாணம் இப்ப சொல்றியே, நியாயமா? தெரியல கௌதம், ஆனா உங்ககிட்ட இத சொல்லாம இருக்க முடியல. என்னால வினோத்தை மறக்க முடியல. கௌதம், நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ப்ளீஸ் கௌதம். விளையாட்டா? ஊரெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்திருக்கேன். எல்லாரையும் கூப்பிட்டு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிறுத்த முடியும்? நாளைக்கு வரப்போறவங்க எல்லாருமே எவ்வளவு பெரிய விவிஐபின்னு தெரியுமா? அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி என் அப்பா தலை குனிஞ்சு நிக்கணுமா? கௌதம், நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க கௌதம். உங்களை கல்யாணம் பண்ணா என்னால சந்தோஷமா வாழ முடியாது. உங்களுக்கும் இந்த வாழ்க்கை நரகமா மாறிடும். நான் அன்னைக்கு கேட்டப்பவே சொல்லியிருந்தா யோசிச்சு பண்ணிருக்கலாம். இப்ப சொல்லி என்ன பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறதுலாம் இந்த காலத்துல ரொம்ப சாதாரணமான விஷயம். 100க்கு 90 பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சவங்க தான். அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஐயோ கௌதம், அப்படியெல்லாம் இல்ல. என்னால வினோத்தை மறக்க முடியல. பார், உன்னை நான் மனசார விரும்ப ஆரம்பிச்சு நீதான் என் பொண்டாட்டின்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இனிமே என்னால அதெல்லாம் மாத்த முடியாது. விடிஞ்சா உன் கழுத்தில் தாலி கட்ட போறன்ற சந்தோஷத்துல இருக்கேன். மொத்தமா அந்த சந்தோஷத்தை குழி தோண்டி புதைக்க பார்க்காத. என்னால உன்னை மறக்க முடியாது. பூஜா, இங்க பாரு, நான் உன்னை மறக்கணும்னா என் உயிரை விடுறதை விட வேற வழி இல்லை. அதனால உன் மனசை மாத்திக்கிட்டு பழசெல்லாம் மறந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி என் கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன். வேற எந்த எண்ணமும் உனக்கு வேண்டாம். நீ இல்ல வேற யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. ஐயோ கௌதம், நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் இதை சொன்னேன். ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீதான் பூஜா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா உன்னை பொண்ணு கேட்க வந்தப்பவே சொல்லியிருக்கணும். இல்ல அன்னைக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லுன்னு சொன்னப்பவே சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் சொல்லாம நீ தப்பு பண்ணிட்டு இப்ப சொந்த பந்தம் எல்லாரும் கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வினோத்தை காதலிக்கிறேன்னு சொல்றது மடத்தனமா தெரியல?
இந்த பாரு பூஜா, நான் முடிவா சொல்றேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணம் நடக்கும். இந்த வினோத்தோ செல்வியோ யாரு குறுக்க வந்தாலும் சரி, நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போ என்கிட்ட சொன்னல, அது உங்க அண்ணன்ட்ட சொல்லு, அவர் வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஏன் முடிவா சொல்றேன். அது வரைக்கும் நான் உன் கழுத்துல தாலி கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது. கௌதம்